வணக்கம். சவுதி அரேபியாவில் 2 நாள் சுற்றுப்பயணத்தில் இருந்த பிரதமர் மோடி சவுதி இளவரசர் ஏற்பாடு செய்திருந்த விருந்தை கூட கைவிட்டு இந்தியா திரும்பியுள்ளார். அதற்கு காரணம் ஜம்மு காஷ்மீரில் நேற்று நடந்த தீவிரவாத தாக்குதல் என்பது தெரிந்த விஷயம்தான். ஜம்மு காஷ்மீரில் அவ்வப்போது தீவிரவாத தாக்குதல்கள் நடப்பதுண்டு. பெரும்பாலும் பாதுகாப்பு படையினரை தாக்குவதாக இருக்கும். சில நேரங்களில் பொதுமக்களில் ஓரிரு உயிரிழப்புகள் ஏற்படுவதுண்டு. ஆனால் நேற்று 25 முதல் 28 பேர் கொல்லப்பட்ட தாக்குதல் நடந்துள்ளது. கடந்த சில மாதங்களாக ஜம்மு காஷ்மீர் சுற்றுலாத்துறையில் பெரும் வளர்ச்சி கண்டு வருகிறது. ஏராளமான சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக அங்கு வந்து செல்கிறார்கள். ஜம்மு காஷ்மீர் இப்போது அமைதியாக உள்ளது என்ற பிரதிபலிப்பு உலகளவில் உருவாகியுள்ளது. அதனால்தான் முன்பு பயந்து கொண்டு இருந்தவர்கள் கூட இப்போது அங்கு செல்கிறார்கள். இப்போது தாக்குதல் நடந்துள்ள பஹல்காம் பகுதி மிகச்சிறந்த ஒரு சுற்றுலா மையமாகும். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வரும் இடமாகும் அது. அங்கு இத்தகைய தாக்குதல் நடத்துவதன் நோக்கம் ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பான இடம் அல்ல என்ற செய்தியை இந்தியாவிற்குள்ளும் வெளியேயும் பரப்புவதாகும். அதாவது ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா பயணிகள் வரக்கூடாது என்பது அவர்களின் நோக்கமாக உள்ளது. ஏனெனில் சுற்றுலா பயணிகள் அதிகம் வரும்போது அங்குள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றன. சுற்றுலா வழிகாட்டிகள், வணிகர்கள், படகு சவாரி உள்ளிட்ட எல்லா துறைகளிலும் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கிறது. முன்பு தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் கூட இப்போது வேலைவாய்ப்பை பெற்றுள்ளார்கள். தங்கள் குடும்பத்தை கவனித்து வருகிறார்கள். வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் மக்கள் எப்படி எதிர்வினை தெரிவித்தார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். பஹல்காம் பகுதி மக்களின் எதிர்வினைகளை காட்டும் வீடியோக்கள் பல வெளிவந்துள்ளன. அவர்கள் அனைவரும் சொல்வது அந்த தாக்குதல் சம்பவம் அவர்களின் வாழ்வாதாரத்தை அழித்து விட்டது என்பதாக உள்ளது. அங்குள்ள மக்களின் வாழ்வாதாரம் இப்போது அழிந்து விட்டது. அதை மீண்டும் சரி செய்ய பல ஆண்டுகள் ஆக கூடும். பஹல்காம் பாதுகாப்பானது அல்ல என்று உலகம் இப்போது நினைக்கும். இனி அங்குள்ள மக்கள் எப்படி வாழ்க்கை நடத்துவார்கள் என்று கேட்கிறார்கள் அவர்கள். இவ்வளவு காலம் அமைதியாக வாழ்ந்து வந்த மக்களின் வாழ்க்கையையே தீவிரவாதிகள் அழிக்க முயற்சிக்கிறார்கள். ஏனென்றால் வேலை இல்லாமல், வாழ்க்கை தரம் இல்லாமல் திண்டாடும் இளைஞர்களை மட்டுமே தீவிரவாதிகளாக மாற்ற முடியும். இப்போது ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளை உருவாக்குவது அவர்களுக்கு கடினமாகி வருகிறது. அதனால்தான் இத்தகைய தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. இந்த தாக்குதலில் ஒவ்வொருவரின் பெயரை கேட்டு, ஐடி கார்டுகளை பார்த்து, மதத்தை கேட்டு கொலை செய்துள்ளார்கள் கொடூர குணம் கொண்ட மிருகங்கள். 2-3 நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தான் ஆதரவு காஷ்மீர் தீவிரவாதிகள் ஒரு கூட்டம் நடத்திய வீடியோவில் ஜம்மு காஷ்மீரின் மக்கள் தொகை கட்டமைப்பை மாற்றுவதாக பேசியிருந்தார்கள். அவர்களின் வீடியோ சோசியல் மீடியாவில் உள்ளது. அவர்கள் சுற்றுலா பயணிகள் வருவதையும் ஜம்மு காஷ்மீரில் முதலீடுகள் வருவதையும் விரும்பவில்லை. ஏனென்றால் ஜம்மு காஷ்மீர் அமைதியாக இருக்கக்கூடாது. பாகிஸ்தான் மற்றும் அதன் தீவிரவாதிகளின் கண்ணோட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் எப்போதும் பிரச்சனைகள் நிறைந்ததாக இருக்க வேண்டும். இப்போது பலூச்சிஸ்தான் பாகிஸ்தானின் தூக்கத்தை கெடுத்து வருகிறது. அப்படி உள்ள நிலையில் இந்தியா வளர்ச்சி பற்றி பேசுகிறது. இந்தியாவிற்கு முதலீடுகள் பெருமளவில் வருகின்றன. இந்தியா உலகளவில் ஒரு பெரும் சக்தியாக உயர்ந்து வருகிறது. அதை பாகிஸ்தான் மற்றும் ISIயால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் தான் தீவிரவாதிகளை ஊடுருவச் செய்து ஜம்மு காஷ்மீரின் அமைதியை சீர்குலைக்க முயற்சிக்கிறார்கள். இப்போது நடந்துள்ள இந்த தாக்குதல்களும் அதன் ஒரு பகுதியாகும். இங்கு சிலர் இது பாஜக அரசு திட்டமிட்டு செய்தது என்று கமெண்ட் இடுகிறார்கள். அத்தகைய கமெண்ட் எழுதக்கூடியவர்களையும் கவனிக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும். ஏனென்றால் இது மோடி அரசு திட்டமிட்டது என்று சொல்வதன் மூலம் தீவிரவாத செயல்களையும் இதுபோன்ற பயங்கரவாத தாக்குதல்களையும் அவர்கள் ஆதரிக்கிறார்கள். அது நமது நாட்டிற்கு நல்லதல்ல என்பதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் நடந்தால் அதனால் மோடி அரசுக்கு மரியாதை கிடைக்குமா அல்லது அவமானம் ஏற்படுமா? ஜம்மு காஷ்மீர் இப்போது அமைதியாக உள்ளது. 370வது பிரிவு நீக்கப்பட்ட பின்னர் காஷ்மீர் அமைதியாக உள்ளது. காஷ்மீர் வளர்ச்சியடைந்து வருகிறது. அங்கு இப்போது ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்று உலகின் முன் காட்டுவதே மோடி அரசின் நோக்கமாகும். உலக அளவில் அதைத்தான் மோடி பெருமையாக சொல்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் இயல்பாக இந்தியாவுடன் இணைய விரும்புகிறார்கள் என்று 2 நாட்களுக்கு முன்பு நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூறியது இதன் பின்னணியில்தான். ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சியையும் அமைதியையும் பார்த்துத்தான் அவர்கள் இந்தியாவின் பால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு திட்டத்துடன் செயல்படும் ஒரு அரசு தீவிரவாதிகளை கொண்டு தாக்குதல் நடத்தும் என்று கமெண்ட் இடுபவர்களையும் நிச்சயம் கண்காணிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களும் தீவிரவாத மனநிலை கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களும் சமூகத்திற்கு அச்சுறுத்தலானவர்கள்தான். எனவே தீவிரவாதம் ஒரு சமூகத்திற்கு ஒருபோதும் நல்லதல்ல.
அதை வேரோடு அழிக்க மோடி அரசு முயற்சிக்க வேண்டும். இல்லை என்றால் இந்தியாவின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்காது. நமது பொருளாதாரம் 10 டிரில்லியன் அல்ல 25 டிரில்லியன் டாலர் என்று சொன்னாலும் நாட்டில் அமைதி இல்லை என்றால், தீவிரவாதத்தை அழிக்க முடியாவிட்டால் பெரும் விலை கொடுக்க வேண்டியிருக்கும். என்னவெனாலும் நரேந்திர மோடி தனது பயணத்தை குறைத்து நாடு திரும்பியுள்ளார். பெரிய அளவிலான விவாதங்கள் மற்றும் கூட்டங்கள் நடைபெறுகின்றன. எப்படியும் இந்தியாவின் பக்கத்தில் இருந்து ஒரு பதிலடி தாக்குதல் நிச்சயம் நடக்கும். ஆனால் அது எந்த அளவிற்கு செல்லும் என்பது தெளிவாக தெரியவில்லை. இதை உளவுத்துறை தோல்வி என்றும் சிலர் கூறுகிறார்கள். நமது உளவு அமைப்புகள் எவ்வளவு சிரமப்பட்டு நாட்டை பாதுகாக்கிறார்கள் என்பது பலருக்கு இங்கு தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். உளவு அமைப்புகளின் தொடர்ச்சியான முயற்சியால், தொடர் கண்காணிப்பால் தான் பல ஆபத்துக்களை முன்கூட்டியே கண்டறிந்து தடுக்க முடிகிறது. ஆனால் பல நேரங்களில் நாட்டின் உள்ளேயே இருந்து தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கிடைக்கிறது. மேலும் ஜம்மு காஷ்மீரின் புவியியல் அமைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். அது மிகவும் கடினமான பகுதியாகும். எவ்வளவு தடுப்புகள் இருந்தாலும் சில நேரங்களில் இதுபோன்ற தாக்குதல்கள் நடக்கும். ஏனென்றால் உள்ளே இருந்து ஆதரவு உள்ளது. ஜம்மு காஷ்மீரின் புவியியல் அமைப்பு மற்றும் கடினமான நிலப்பரப்பு தீவிரவாதிகள் ஊடுருவுவதற்கான வாய்ப்பாக அமைந்துள்ளது. எனவே நமது உளவு அமைப்புகளை குறை கூறுவதால் எந்த பயனும் இல்லை. அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்பதே நமது அரசு செய்ய வேண்டிய முதல் பணியாக இருக்க வேண்டும். உலகின் மிகப்பெரிய உளவு அமைப்புகளில் ஒன்றான மொசாடிற்கு கூட இஸ்ரேலில் நடந்த தாக்குதலை முன்கூட்டியே கண்டறிய முடியவில்லை என்று சொல்ல வேண்டும். ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன், இத்தாலி மற்றும் அமெரிக்காவில் கூட தீவிரவாத தாக்குதல்கள் தொடர்ந்து நடக்கின்றன. அங்கெல்லாம் முழுக்க முழுக்க வெளியில் இருந்துள்ள தீவிரவாதிகள் என்ற நிலையில் நமது நாட்டிற்குள்ளேயே தீவிரவாதிகளும் இருக்கிறார்கள். தீவிரவாதிகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அந்த கொடூரர்களை தண்டிக்க விடாமல் நியாயம் பேசக்கூடிய எதிர்க்கட்சிகளும் இருக்கிறார்கள். எனவே தீவிரவாத தாக்குதல்கள் நடக்கும்போது உளவுத்துறை தோல்வி என்று நமது உளவு அமைப்புகளை குறை கூறுவது அர்த்தமற்ற செயலாகும். குறிப்பாக இந்தியா போன்ற ஒரு நாட்டில் தொடர்ந்து பாகிஸ்தான் மற்றும் தீவிரவாதிகள் ஊடுருவி தாக்குதல் நடத்த முயற்சிக்கும் போது ஒவ்வொன்றையும் நாம் தடுத்து வருகிறோம். அதற்கிடையில் இதுபோன்ற கொடூரமான சில சம்பவங்கள் நடந்து விடுகின்றன. ஆனால் சாதாரணமாக விட்டுவிடக் கூடாதவையாகும் அவையெல்லாம். நாடு மிக தீவிரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மோடியின் அரசு நிச்சயம் எடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் அவ்வாறு நடவடிக்கை எடுத்த வரலாறு உள்ளது முன்பு.